அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த புது நாள் தேவன் கொடுத்ததுக்காக நன்றி. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முகாந்திரம் வேண்டும். அந்த முகாந்திரத்தை பார்த்த கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரான குமாரனே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:19 நீங்கள் பார்க்கும்போது, மரித்தோரிலிருந்து அவனே பவனியாக திரும்பி பெற்றுக்கொண்டான். அதனால் கர்த்தர் அவருக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் அவர் கடற்கரை மண்ணை போலவும் தேவன் அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகமெங்க எல்லாமே ஆபிரகாம் சந்ததி நிரம்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, உங்களையும் என்னை தேவனை தெரிந்து கொண்டார். ஆனால் என்ன அறிக்கை செய்திருக்கிறோம்? தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம தேவனுக்கிட்ட கேட்குறது, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் எல்லாம் அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். அவர் ரெடியாக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம் நினச்சி பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் பார்க்கும்போது தன் ஒரே பேரான குமாரனு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அவர் பலி கொடுக்கறதுக்கு கூட ஆயுதமாக இருந்தார். ஆனால் அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் விசுவாசத்தை பார்த்து அவர் வாக்கு கொடுத்தார். வானத்தை நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்ணு போல ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதே போல் ஆசீர்வதித்தார். அதே 2 ராஜ்யங்கள் 4:10 நீங்கள் பார்க்கும்போது சுனேமியல் ஊர் ஆளாகிய ஒரு ஸ்ரீ தேவ மனிதன் எலிஷாவை போஷித்தாள். அது எலிஷாவை என்ன பண்ணான்னு, எலிஷா அந்த ஒளியில் போகும்போது வரும்போது தன் வீட்டு மேலே ஒரு மெத்தை கட்டி ஒரு வீடு கட்டி அவளுக்கு எலிஷாவுக்கு கொடுத்தார். எலிஷாவுக்கு கொடுத்ததுனால அவர் ஒரு இறுக்கம் வந்தது. இஸ்ரீ என்னை போஷிக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை மரித்து போனாலும் மறுபடியும் அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. அன்பானவர்களே, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் நினச்சி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதா அவரோட நோக்கம். அதனால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதே 2 சாமுவேல் 2:21 நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேல் 2:21 1 சாமுவேல் நினைக்கிறேன் 2 சாமுவேலில் அந்நாள் நீங்கள் பார்க்கும்போது தனக்கு குழந்தை பிரதிஷ்டை பண்ணால் பாருங்கள். அவள் விசுவாசம் பாருங்கள். அந்த குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்நாள் என்ன பண்ணாள்னா தன் குழந்தை, நான் எனக்கு இதில் பிறந்த அந்த குழந்தை நான் ஆண்டவரே உங்களுக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 3 குழந்தைங்களும் 5 குழந்தைங்களுக்கு அவளுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கிறோமா இல்லை வாங்குறவங்களாக நம்ம இருக்கிறோமா பாருங்கள். ஆனால் தேவனுக்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நினச்சி பாருங்கள். ஆனால் ஏதாவது பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு தான் கேட்குறோம். தவிர ஆண்டவரே நான் இந்த காரியம் உங்களுக்கு செய்கிறேன், நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், ஒரு 10 பேருக்கு சத்தியத்தை சொல்கிறேன், ஏதாவது நம்ம சொல்கிறோமா நினச்சி பாருங்கள். அன்பானவர்களே, ஒரு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணார்? உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்கள். கர்த்தருக்காக முழு இருதயத்தோட அவர் ஒரே பேரான மகனை கொடுத்தார் பாருங்க, கொடுக்கறதுக்கு ஆயுதமானார். ஆனால் அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. சுனேமியல் ஒரு ஊழிக்காரன் அவள் என்ன பண்ணுறாரு, கனப்படுத்தினாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு குழந்தை வந்தது. அது மரித்தாலும் உயிரோடு வந்தது. அவளோட அறிக்கை அந்நாள் பாருங்கள். தன் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரே உங்களுக்கே அந்த குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணாலே அவளை ஆசீர்வதித்தார் தேவன். அதுபோல் நீங்களும் கூட தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை தேவனுக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களை பரிசுத்தாவியை நம்ம நீர் பேசின சுவாமி தகப்பனே, தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்கள் பாதப்பட்டில் வரட்டும், அறிக்கை செய்யட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தாவே அவங்க தேவைகளை தேவனை சந்திங்க. இயேசுவின் நாமத்தினரே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.